பணக்கார குடும்பத்தை சேர்ந்த 2 வயசான கப்புள்ஸ காட்டுறாங்க. அங்க பாட்டியம்மா தான் வீட்டுக்காரருக்காக காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அங்கங்க அவரு புருஷன் வர்றாப்ல. ஆஹா! இவைங்கள பார்த்தீங்களாங்க, அ இந்த வயசான காலத்துலயும் எப்புட்றா இவ்ளோ அன்பா, அக்கறையா, இந்த சண்டை கிண்டைன்னு எதுவுமே இல்லாம ஒண்ணா இருக்காய்ங்கன்னு பாருங்களேன். யப்பா! நானும் வயசானா இப்படிதாங்க இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஆஹா! 2 பேரும் வார்த்தைகளாலேயே ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே கொஞ்சிக்கிறாய்ங்க. பார்க்கவே அப்படி இருக்குதுங்க. அப்போ டக்குன்னு பாட்டியம்மா, "ஏங்க அவன் வந்துட்டாங்க" அப்படின்னு வீட்ட விட்டு வெளில ஓடுது. கூடவே அவரும் ஓடுறாப்ல. பார்த்தா ஒரு கர்ப்பிணி பொண்ண கடத்திட்டு வர்றாய்ங்கங்க. கர்ப்பிணி பொண்ணு சத்தம் போட, பாட்டியம்மா கம்முனு இருடி கம்முன்றின்னு மடர் மடர்ன்னு வாயிலே 2 அடிய போடுது. கிழவரு அந்த கர்ப்பிணிய அப்படியே பொண்ண வீட்டுக்குள்ள அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போறாப்ல. ச்சை! இவிங்கள போய் எப்புட்றா டேய்! ஒரு செகண்ட்ல அட இப்படியாடா சேஞ்ச் ஆவீங்க? அப்படின்ற படம் பார்க்குற நமக்கெல்லாம் அப்படியே நெனைக்க வச்சுட்டாய்ங்க. அங்க இந்த படத்தோட பேர காட்டுறாய்ங்கங்க. எனிதிங் ஃபார் ஜாக்சன்னு 2020ல வெளிவந்த ஹாரர் படங்க. இப்போ கடத்திட்டு வந்த கர்ப்பிணி பொண்ண வச்சுக்கிட்டு, இங்க பார்த்தீங்களா அடுத்து குசும்ப, பாட்டியம்மா ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு, "ஹலோ! என் பேரு இது, என் புருஷன் பேரு இது. இப்போ நாங்க உங்கள கடத்திட்டு வந்திருக்கோம்." அது இதுன்னு அப்படியே ஏதோ மேடையில பேச்சு பேசுறாப்ல பேசிக்கிட்டு இருக்குது. அ "உங்கள கடத்திட்டு வந்ததுக்கு நாங்க சாரி. எங்கள மன்னிக்கணும். என் புருஷன் டாக்டருங்க. ஸோ அவரே உங்க வயித்துல வளர்ற குழந்தையையும் அவரே உங்கள பார்த்துப்பாரு. ஸோ எங்களுக்கு உங்கள அடிக்கணும்னு, துன்புறுத்தணும்னு எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்ல. ஆனா எங்கள கெட்டவங்களா நீங்க மாத்திராதீங்க. அப்படி என்னம்மா புரியுதா?" அப்படின்ட்டு இத கேளுங்க. அவைங்க வீட்டையே ஒரு மாதிரி சவுண்ட் ப்ரூஃப்லாம் பண்ணி வச்சுப்புட்டு தாங்க, பிளான்ல தாங்க இவைங்கள இந்த கர்ப்பிணி பொண்ண கடத்திட்டு வந்திருக்காய்ங்க. இவ பேரு ஷெனனுங்க. ஷேனன். இந்த கிழடுகட்டைகளோட பேரன் பேரு ஜாக்சன் அம்மா. அதான் அந்த படத்தோட பேரும் இல்லையா? எனிதிங் ஃபார் ஜாக்சன்னு. இந்த கிழடுகட்டைகளோட பேரன் வந்து சின்ன குழந்தையா இருக்கப்பவே ஆளு தவறுதலா இறந்து போயிட்டாங்க. குழந்தைய இறந்து போச்சு. அதுக்குன்னு குழந்தைய பெத்த அம்மா, இவங்களோட பொண்ணு இருந்திருப்பா போல்ருக்கு. அவளுக்கும் அவ்வளோ தைரியம் சொல்லி, எப்பளவோ "எம்மா எம்மா நாங்க இருக்கோம்மா. இதுமே என்ன குழந்த போச்சுன்னா என்ன? அதான் நாங்க இருக்கோம்." அப்படி இப்படின்னு சொல்லி மனச தேத்தி, அவள எப்படியோ வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காய்ங்க. அது இதுன்னு அந்த தெரபிஸ்ட் எல்லாம் கூட கூட்டு போய் பார்த்துருக்காய்ங்க. ஆனா பொண்ணுனால குழந்தை இறந்த துக்கத்த தாங்கிக்க முடியாம, அவளும் அதிலேயே சூசைட் பண்ணி செத்துப்புட்டா. வயசான காலத்தில இந்த பேரன், பொண்ணு 2 பேத்தையும் அப்படியே டக்கு டக்குன்னு ஒண்ணு ஒண்ணா அப்படியே இழந்ததால, இவைங்களால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலங்க. தாங்கவே முடியல. அதுக்குன்னு என்ன பண்ணியிருக்காய்ங்கன்னா, இந்த கிழவரு வந்து டாக்டர் தான் இல்லையா? ஆளு தான் பேஷண்ட் ஆன ஒரு பொண்ணையே இதோ இந்த ஷேனன் அவர்ட்ட தான் பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகுனப்பவே அவர்ட்ட தான் வந்து கரு கலைக்கிறதுக்காக வந்திருக்கா. இவரு தான் அதெல்லாம் பண்ணாதம்மா, குழந்தைய நீயே வளம்மான்னு தைரியம்லாம் குடுத்துருக்காப்புல. ஷனன் பொண்ணுக்கு டாக்டர் மேல அப்போலேருந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்குதுங்க. அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும், "டாக்டர் எப்படி இருக்கீங்க? வீட்ல பொண்டாட்டிலாம் எப்படி இருக்காங்க?" அப்படிலாம் பேசி இருந்திருக்கிறா. டெய்லி வாக்கிங் போறப்பலாம் அப்பப்ப பாப்பாராங்க இவரு. அதுக்குன்னு கிழவரு ரொம்ப நாளா இவள ட்ராக் பண்ணி தான், இப்போ இவ கர்ப்பம் தெளிச்சு ஒரு 10 மாசத்துக்கிட்ட நெருங்கினதும், இந்த கடத்தல் பிளான எக்ஸிக்யூட் பண்ணிப்புட்டாய்ங்க. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி இந்த ஒரு பெண் தான் இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க. இந்த ஆணோட ஒரு குற்றத்துக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு பெண்ணு தான் இருக்கும். இங்கேயும் அப்படிதாங்க. கிழவரோட இந்த கடத்தலையும் யாருக்காக எல்லாம் இந்த பாட்டியம்மாவுக்காக தான். பாட்டியம்மா இதோ இந்த தீய சக்தி தான்ட்ட தாங்க சடங்கு இதெல்லாம் பண்ணி, இதுங்களுக்கு மேல இதுக்கு நெறையா இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்திருக்கு. இந்த பேரன் இறந்தத தாங்கிக்க முடியாம, எப்படியாச்சும் பேரன மீட்டெடுக்கணும்னு சாத்தானுக்கு சடங்கு பண்ணி, எப்படியாச்சும் இறந்த தன்னோட பேரன மீட்டெடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்குது. அதுக்குன்னு கிழவரையும் உறுதுணையா நிக்க வச்சுருச்சுங்க. அந்த கூட இந்த செனனோட இந்த கண்ணுக்கு இப்ப இதில பார்த்தீங்கன்னா, ஜாக்சனும் இப்ப தெரிய ஆரம்பிக்கிறான்னு சொல்ல, பாட்டியம்மா அவ்வளோ சந்தோஷம். அவட்ட போய் சொல்லுது, "ஏங்க ஏங்க நம்ம பேரன் அவ கண்ணுக்கு தெரியறானாங்க" அப்படின்ட்டு. அவருக்கும் அவ்வளோ சந்தோஷம். இப்போ அவரு கிளம்புறதுக்கு முன்னாடி, "ஏங்க பார்த்து யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. பார்த்து நடந்துக்கோங்க." அது இதுன்னு சொல்லி தான் அவருக்கு தைரியம் சொல்லி அனுப்புது. இவரும் வீட்ட விட்டு நல்லா வெளில வராப்லங்க. மேலை நாடுகள்லாம் இப்படி தான் போல் இருக்குது. எப்படின்னா, பனிக்காலம்னாலே இப்படி தான் அந்த வீடு பூரா அதே மொத்தமா அந்த பனி சூழ்ந்தாப்புல பனி கிடக்குதாம். அங்க அங்க சரி நம்ம டாக்டர் வயசானவரா இருக்காரே, அப்படின்ட்டு ஊருக்குள்ள இருக்க ஒரு இளவட்டம் ஒரு ஆளு ஒருத்தரு. அவர் வந்து நம்ம ஆளுக்கு உதவி பண்றாப்புல. அந்த பனியெல்லாம் டாக்டர் கார் எடுக்கிறதுக்கு அப்படியே பனியெல்லாம் எடுக்க, அவரும் சொல்றாப்புல, "ஏய் வேணாம்ப்பா நானே பார்த்துக்கிறேன்ப்பா" அது இதுன்ட்டு. இவனுக்கு சொல்லவே முடியலங்க யாரு. அவன் நல்லா நல்லா சிரிச்சு சிரிச்சு நல்லவன் மாரி பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம டாக்டருக்கு எங்க நான் வேற கடத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார்றா நீ போடா அங்கிட்டு அப்படின்ற மாரி தான் இருக்கு.
இருக்கு. இருந்தாலும் அவன்ட்ட வெளிப்படையா சொல்ல முடியாம, அப்படியே மூஞ்சுக்குள்ள இந்த வெறுப்ப வச்சுக்கிட்டு வெளியில அப்படியே நடிக்கிறாப்புல. இங்கிட்டு இப்ப கிழவரு போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பாட்டியம்மா ஒரு வில்லங்கமா ஒரு வேலைய பாக்குது. என்னன்னா, இந்த கர்ப்பிணியோட ஃபோன எடுத்து அவ டேட்டிங் ஆப்ப ஓப்பன் பண்ணி, யாரோடையோ டேட் பண்ணி, ஊர விட்டு ஓடி போனாப்ல ஒரு செட்டப்பயே பண்ணி விடுதுங்க. அப்பதான் சந்தேகம் வராது இல்லையா? அந்த மாதிரி ஒரு செட்டப்ப பண்ணிவிட, ஷானனும் கதறி அழுகுறா. "ஐயய்யோ! விட்டுருங்கடி என்னைய" அப்படின்ட்டு. இங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல நம்ம கிழவரு வந்துப்புட்டாப்ல. ஆளு நல்லா இந்த எப்படின்னா, அங்க நல்ல கலவரமாட்ருக்கு. எப்படின்னா, டாக்டரா இருக்காப்ல இல்லையா? இவரோட பேஷண்ட் ஒருத்தன் அவன் என்னன்னா, அவன் மென்டல் ட்ராமானால அங்கேயே ஹாஸ்பிட்டல்ல தகராறு பண்ண, அப்போங்க இந்த அங்க இருந்த ரிசப்ஷனிஸ்ட் இவன் நம்ம டாக்டர போட்டு நோண்டி துருவுறா. "என்ன சார் சொல்றீங்க? கர்ப்பிணி பொண்ணு அப்பாயின்ட்மென்ட்ட கேன்சல் பண்ணிட்டாங்களா?" அது இதுன்னு. "என்ட்ட சொல்லவே இல்லையே" அது இதுன்னு கேட்க, அப்போ இவருங்க கூட கூட பேசிக்கிட்டே சொல்றாப்ல. "இல்லம்மா அவ வாக்கிங் போறப்ப என்ட்ட நேர்லயே கேன்சல் பண்ணிட்டா. வரமாட்டேன்னு சொல்ட்டா" அது இதுன்ட்டு. ஆ அந்த பேஷண்ட் வேற போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க, இவர் இந்த மாரி சொல்ல நம்ம ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணுக்குங்க. அவ ஒரு மாதிரி "என்னடா ஆளு இப்படி சொல்றாரு?" அப்படின்ட்டு முழிக்கிறா. அவளுக்கு ஒரு மாரி தெரிஞ்சு போச்சு. டாக்டர் ஏதோ ஒளப்புறான் அப்படின்ட்டு. இப்போ ஜாக்சனு செத்து போனதுக்கு அப்புறமா கிழவி, பாட்டியம்மா இப்படிதாங்க ஒரு நாளு அது எப்படின்னா, அந்த கிழவர கூட்டு போயிட்டு ஊருக்குள்ள எங்கேயோ அந்த செத்து போயிருக்க காக்காவ காட்டி, கூடவே ஒரு ஆயிரங்காலத்து பழமையான ஒரு புக்கையும் வச்சிருக்குது. "ஏங்க என்ன பாருங்கங்கன்னு" ரொம்பவே ஆர்வத்தோட பாட்டியம்மா என்ன பண்ணுதுன்னா, தன்னோட ரத்தத்த ஒரு சொட்டு அப்படியே கைய குத்தி விட்டு அப்படியே செத்துப்போன காக்கா மேல போட்டு, புக்ல இருக்க ஏதோ ஒரு வாசகத்த அப்படியே அழகா படிக்க, இப்போங்க செத்துப்போன காக்கா அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு, அப்போ அப்படியே கிழவருக்கு அப்படியே ஒரு மாரி மேய்ச்சு போச்சே இல்ல. இதெல்லாம் பார்த்துப்புட்டு, "எம்மா இதெல்லாம் தப்பு இல்லையாம்மா?" அது இதுன்னு பாட்டியம்மா அவர எப்படியோ மண்டைய கழுவி, "ஏங்க நம்ம பேரனையும் எப்படி மீட்டெடுத்துறலாங்கன்னு" எப்படியோ சமாளிக்க வச்சிருந்தாங்க. இப்படிதான் அவரையும் இந்த மாதிரி பிளான்ல இன்வால்வ் பண்ணியிருந்திருக்கா. இவைங்களுக்கு ஊருக்குள்ள ஏதோ கல்ட் கூட பழக்கம் வேற இருந்திருக்குதுங்க. அவிங்க இந்த மாரி தான் எப்படின்னா, இறந்தவங்களுக்கு உயிர் குடுக்குற முயற்சியில தான் பண்றவைங்க இருக்கு. ஒண்ணா இந்த கருப்பு துணிய போட்டாப்ல, மேல போட்டாப்ல. அதுக்கப்புறம் அந்த மெழுகுவர்த்தியெல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு, அப்படியே கூடவே இந்த இலுமினாட்டி குறியீடுகள்லாம் வச்சாப்ல. அப்படியே சாத்தானுக்கு அப்படியே கடவுள் அப்படியே சாத்தானுக்கு பிரேயர்லாம் சொல்லிக்கிறாய்ங்க. இது வந்து அப்பயிலேருந்து இவைங்களுக்கு இந்த கிழவங்களிடங்களுக்கு இந்த மாதிரியான பழக்கத்திலேருந்து ஈடுபட்டுறதுலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ பிரசன்ட்ல வீட்ல கர்ப்பிணி பொண்ண வச்சு இந்த சாத்தானுக்கு இப்ப சடங்கு பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. சாத்தான இப்படிதாங்க ஏவி விடுறாய்ங்க. எப்படின்னா, இந்த பாட்டி அம்மாவும், தாத்தாவும் தங்களோட அப்படியே ரத்தத்த அப்படியே குடுத்துப்புட்டு, அப்புறமா அந்த பாட்டியம்மா அந்த அந்த ஆயிரங்காலத்து புக்க எடுத்து அப்படியே வாசகத்த வாசிக்க, அங்கங்க அப்போ டக்குன்னு செத்துப்போன ஜாக்சன் அப்படியே ஒரு செகண்ட் அப்படி வந்துட்டு இவங்க கண்ணுக்கு முன்னாடி அப்படியே தெரியிறான். கிழவியும் ஓகே, எல்லாம் சரியா தான் போகுதுன்னு மென்மேலும் அந்த வார்த்தைகள படிக்க, அங்கங்க அந்த சாத்தான் அப்படியே டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படியே பாட்டியம்மா பின்னா வந்து அப்படி வருது. கிழவி அப்படியே பயந்து போயிருது. ஆன்னு அப்படியே கத்தி கீழ விழுக, அப்புறங்க எல்லாம் அந்த போனதுக்கப்புறம் கிழவரு, "என்னம்மா எல்லாம் நல்லா இருக்கியா? ஓகேவா? சரியாயிருச்சா?" அப்படின்ட்டு. இப்ப பாட்டியம்மா போய் அந்த கர்ப்பிணி பொண்ண போய், "எப்படி இருக்க? அவ என்ன என்ன இருக்கா? எப்படி நல்லா இருக்காளா? செத்து கித்து போயிட்டாளா?" அப்படின்ட்டு போய் பாக்க, அவ சாகலங்க. கூடவே அந்த கிழவி அப்போ டக்குன்னு அவ வயித்துல அப்படியே அந்த ஹார்ட் பீட்ட கேட்குறாப்புல. அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்ட கேட்டுப்புட்டு, "ஏங்க இது நம்ம ஜாக்சனோட ஹார்ட் பீட் தாங்க" ன்னு அடிச்சு சொல்லுது. இவரு முழிக்கிறாப்புல, "ஏய் இதெல்லாம் எப்புட்ரி அவன் சொல்ல முடியும்?" அப்படின்ட்டு. ஆனா ஏதோ சரி இவ சொல்றாளே அப்படின்ட்டு கேட்டுக்கிறாருங்க. அப்புறம் இப்போலேருந்து இவைங்க அப்படியே வீட்ல நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி அவசரவனம் மாரி நடக்குது. எப்படின்னா, இவைங்கள அப்படியே பயமுறுத்துற மாதிரி நெறைய பேய் கனவுகள்லாம் வருதுங்க. அதுலயும் கிழவரு அவருக்கு நல்ல ஒரு டக்குன்னு ஒரு பேய் பயமுறுத்தி விட்டுருது. அப்புறம் இடையில இந்த கர்ப்பிணி பொண்ணு, அவ வேலை பார்க்குற அந்த கம்பெனில யாரோ மிஸ்ஸிங் கேஸ்ன்னு கேஸ் குடுத்துட்டாய்ங்க போல இருக்குது. அதுக்குன்னு கடைசியா அவங்க உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு போலீஸு டாக்டர்ட்ட வந்து நிக்க, அங்கங்க ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு, அவ கிழவர போலீஸ்ட்ட போட்டு குடுத்துட்றா. "சார் நீங்க கூட அன்னைக்கு வாக்கிங் வர்றப்போ கேன்சல் பண்ணிட்டாங்கன்னீங்களே" அப்படின்னுப்ட்டா டாக்டருக்கு செக்க கோவங்க. "அடியே இப்பதான் என்ன போட்டு குடுப்பியா?" அப்படின்ற மாரி அப்படியே முள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, "ஆமா, ஆமா. அ எங்க வீட்டு பக்கத்துல டெய்லி வாக்கிங் வருவாங்க. அன்னைக்கு அங்க தாங்க அப்பாயின்ட்மெண்ட்ட கேன்சல்ன்னுட்டாங்க" அப்படின்ன. போலீஸும் "சரி, சரி. நாங்க எதா இருந்தாலும் இனிமே கூப்பிடுறோம்" அப்படின்ட்டு அங்கிருந்து போக, அதுக்குன்னு இப்போ பாட்டி அம்மா இவர் கிழவர திட்டுது. "யோவ் யோவ் என்னய்யா இப்படி பண்ணிப்புட்ட? நான் சொன்னத கரெக்ட்டா சொன்னியா இல்லையா?" அப்படின்ட்டு. இவரும் "இல்லம்மா நான் ஏதோ சொதப்பிப்புட்டேன்" அப்படின்னு சொல்ல, செம்ம கோவங்க. பாட்டி அம்மா கடந்து கத்திப்புட்டு,
அப்போ யாரோ கதவ தட்டவும், கிளவி டக்குன்னு சரி போலீஸ் தான் போல் இருக்கு, இரு இரு அப்படின்ட்டு அங்க ஃபோன கட் பண்ணிவுட்டு, இப்போ நேரா அங்க போய் கதவ தொறந்தா, அங்கங்க ஒரு சின்ன குழந்தை போல் இருக்கு. ட்ரிக் ஆர் ட்ரீட், ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படின்ட்டு ஹாலோவீன் வேஷம் போட்டாப்புல வந்து நிக்க, "டேய் டேய் போடா அதெல்லாம் இல்ல" அப்படின்ட்டு கதவ சாத்த, இப்போங்க அங்க இப்போ மறுபடியும் வீட்டு பின்புற கதவு அது தட்டுற சத்தம் கேட்குது. போய் பார்த்தா அவனே தாங்க வர்றான். ட்ரிக் ஆர் ட்ரீட்ன்னு கொஞ்சம் குரல ஏத்தாப்புல கிழவி பயந்து போய் வீட்டுக்கு மேலே ஓடி போய் ஃபோன் அடிக்குது கிழவருக்கு. அப்போ அப்படியே ஒரு கண் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா, அங்கங்க வீட்டுக்குள்ளேயும் அவன் ஓடுறான் கிழவரு. இப்போ அப்படியே ஃபோன் எடுத்தா, யோயோ அவன் அவன் அந்த சாத்தான் என்னையே பிடிக்க பார்க்குதுயா அப்படின்னு. அப்போனா குடுத்துரு அப்படின்னு கிளவரும். அப்படியே குரலை ஒரு மாறி அப்படியே வச்சுக்கிட்டு, அப்போனா நீ குடுத்துற வேண்டியது தானே அப்படின்றா. பயமுறுத்துற மாதிரி பண்ண கிழவ அப்படியே பயந்து போய் அப்படியே வீட்டு கதவெல்லாம் திறந்துக்கிட்டு வெளில ஓட பார்க்குது. அங்கங்க பேய் அப்படியே ட்ரிக் ஆர் ட்ரீட், ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படின்னு அப்படியே கிட்ட வந்து அப்படியே பயந்து போயிடுறா கிளவி. அங்கே அது ஆன்னு கத்துறா. அப்படியே துணி மட்டும் அப்படியே கிளவியோட கையில் வந்து விழுகுது. அடுத்தாப்புல இந்த கர்ப்பிணி பொண்ணுக்கோங்க இதே மாதிரி அப்படியே இந்த கோர சம்பவம் அப்படியே பயமுறுத்துறாப்புல நடக்குது. அவன் அலறி அடிச்சுக்கிட்டு கதறா. பேய் ஒரு கட்டத்தில் கர்ப்பிணி வயிற்றுலேயே அப்படியே நல்லா கடிச்சு விட்டுருது. அந்த அங்கங்க வயிற்றுலேருந்து அப்படியே ரத்தம் ஊற்ற, அதை நம்ம டாக்டர் தான் அவர் கிழவர், அவர் டாக்டர் தான் இல்லையா கிழவர், அதுக்குன்னு தையல் போட்டு விடுறாப்புல. குழந்தைக்கு எந்தவித ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுங்க. இப்போ தான் பாட்டி அம்மாவுக்கு மனசுக்குள்ளே அப்படியே லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏங்க இப்படிலாம் பேய் நமக்கு இப்படி பண்ணுதே, நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளே இப்போ தான் தோண ஆரம்பிக்குது. கிழவர்கிட்ட கேட்குது என்னங்க அப்படின்ட்டு. அவர் அதெல்லாம் இல்லை சொன்னால் தூங்கினா சரியாக போயிடும் அப்படின்ட்டு போக, இப்போ மறுநாளுங்க அங்கே நல்ல மனுஷன் அவர் இன்றைக்கும் நானே பண்ணி க்ளீன் பண்ணிடுறேனே அதுன்ட்டு வந்து நிற்கிறாரு. கிழவர் அப்படியே பயந்து போயிட்டாப்ல. டே டே என்னடா நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வர்ற அது இதுன்ட்டு. கிழவர் எவ்வளவோ சொன்னாலும் அவன் கேட்காம, ஐயா நானே உங்களுக்கு உதவி பண்ணுறேன்ட்டு அப்படியே பணியை க்ளீன் பண்ணுறேன்ட்டு பாட்டியம்மா அப்படியே கிழவரை திட்டுது. அவரை கூப்பிட்டு வச்சு, ஏன்டா அவனை பேசி அனுப்பக்கூட உனக்கு துப்பு இல்லையா, என்னையா நீ மனுஷன் அப்படின்ட்டு. அப்போங்க அவன் ஒரு செகண்டு இங்கே வாங்கலை அப்படின்ட்டு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு இவங்க வெளில வந்து நின்று பார்த்தா, இவரே அந்த ஜாக்சன், உங்கள் ஜாக்சன் உங்கள்கிட்ட திரும்ப வருவான் அப்படின்ட்டு தலையை அப்படியே அந்த மிஷினுக்குள்ளே அப்படியே அந்த எப்படின்னா அந்த கரும்பு சாரை உள்ளே விட்டா இது வரும் பார்த்துருக்கீங்களா, சக்கை மட்டும் அந்த மாதிரி தலையை அப்படியே மிஷினுக்குள்ளே அரைச்சி அப்படியே ரத்தமாக அப்படியே தெரிக்குதுங்க. பாட்டியம்மா இப்போ அப்படியே கதறுது. இப்போது கர்ப்பிணி பொண்ணுக்கு சின்ன சின்ன ஃபேவர் பண்ணி கொடுக்குதுங்க பாட்டியம்மா. எப்படின்னா அந்த கை விலங்கு போட்டிருக்க இடத்துக்குள்ள சரி ரொம்ப வலிக்கும் அப்படின்ட்டு ஒரு துணியெல்லாம் போட்டு கட்டி விடு. அப்போ அப்படியே பேச்ச போடுறா கிழவிக்கிட்ட. என்னென்னா கேட்குறா இந்த மாதிரி சடங்குலெல்லாம் உங்களை அங்கே பேரன் ஜாக்சன் கிடச்சிட்டான்னா என்ன கொள்ளாமல் விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்க, கிழவியும் ஆமாம்மா நாங்கள் வேறு ஆல்ரெடி பிளான்லாம் பண்ணிட்டோம், குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் வேறு ஊருக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடிடுவோம், உன்னையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு தான் போவோம் அப்படின்ட்டு. அதே சமயங்க இங்கிட்டு கிழவர் அவர் செத்துப்போன இந்த ஆளை எங்கேயோ ஊருக்குள்ளே எங்கேயோ ஒரு பனி இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே பனியை போட்டு அப்படியே மூடி வச்சுவிட்டு, ஆளுக்கு வயசானதுனால அந்த பாடி அப்படியே அப்படியே அரையும் குறையுமா தாங்க மூடி வச்சாப்புல. அப்படியே ரத்தமெல்லாம் மேலே மேலே அங்கங்கே தெரியுது. அப்போங்க அவருக்கு போலீஸ் வேற கால் பண்ணுது. டாக்டர் நான் உங்களை பார்க்கணுமே அப்படி அப்படின்னு நோண்டி துருவேன். இவர் அப்படியே பேசி உழப்புறாரு. ஆள் போலீஸ் அம்மா இவர் பேசுகிறதுலையே ஏதோ சரியில்லையேன்னு பிடிச்சிட்டாங்க. சார் நான் இங்கே தான் இருக்கேன் உங்கள் வீட்டு பக்கத்தில், நீங்கள் வாங்க எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு பட்டுன்னு வச்சு போடுறாங்க. கிழவருங்க அச்சோ போச்சுரா அப்படின்ட்டு அப்போ தான் உணர்றாப்புல. ஆள் ஊன்னு கதறி விட்டு அங்கேருந்து அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வராரு. வீட்டுக்கு வந்தால் அங்கங்க போலீஸ் அம்மா அப்படியே கிளவி அப்படியே படுக்க போட்டு வச்சுருக்குது. டாக்டர் வந்ததும் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு இவரையே துப்பாக்கி முனையில் அப்படி வச்சுவிட்டு, அப்போங்க ஷனான்னு அப்படியே கத்துறா, என்னை அவுத்து விடுங்க மேடம், என்னை அவுத்து விடுங்க மேடம்னு. போலீஸ் அம்மா அதான் நான் வந்துட்டேன்லம்மா எல்லாம் சரியாச்சுன்னு. அப்போங்க பட்டுன்னு அவளே தன்னைத்தானே கண்ணால் அப்படியே தானே சுட்டுக்கிறா. செத்து போகிறாங்க அப்படியே தலையிலே சுட்டுக்கிட்டு. ஐயோ கிழவியும் இப்போ டக்குன்னு கிழவர் அந்த கிழவி ஹேண்ட் கஃபெல்லாம் அவுத்து விட்டுவிட்டு இந்த செத்து போன போலீஸ் பாடியை அப்படியே தூக்கி ஓரமாக போட்டுவிட்டு
இப்போ அடுத்தாப்புல இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சவன் இந்த மாதிரி ஊருக்குள்ளே இந்த மாதிரி பேய் இந்த மாதிரி சடங்கு பண்ணுறவனை உதவிக்காக கூப்பிட்ருக்காங்க. அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி புக்கெல்லாம் காட்டிவிட்டு இந்த சாத்தானை தான் கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு எல்லாம் கக்கிட்டாங்க எல்லா உண்மையும். அவன் என்னன்னா, எனக்கு நீங்கள் ஒரு $10,000 பணம் கொடுக்கணும் அப்படின்னு, நான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் பண்ணித்தரேன், சடங்குகளில் நிறையா அந்த ஐட்டம்கள்லாம் தேவை, ஸோ நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டான் அவன். அங்கே வீட்டுக்கு வந்ததும் தனியாக இப்போ நைட் என்ன பண்ணுறான்னா, ரூமில் ஃபுல்லாக சவுண்டை வச்சுக்கிட்டு பேய் புக்கை அப்படியே படிச்சுக்கிட்டு கிடக்க. அப்போங்க அவன் அம்மாக்காரி கூப்பிடுது, சாப்பிட வாப்பா தம்பி, சாப்பிட வாப்பா அப்படின்ட்டு. இவனும் டக்கு டக்குன்னு அப்படியே அந்த புக்கை அப்படியே மறைச்சி வச்சுக்கிட்டு இந்த வரமா அப்படின்ட்டு அப்படியே ஓடுறான். இப்போ மறுநாள் இவங்க வயசான அவங்க வீட்டுக்கு சாமான்சட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டாங்க. அங்கே இறந்து போன போலீஸு இவன் அப்படியே பயமுறுத்துகிற மாதிரி மறுபடியும் அப்படியே கன் ஷாட்டு பண்ணிக்கிட்டு செத்து போகிறா. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அடே அவன் நைட்டு பூரா இதே தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றாங்க. இப்போது அந்த சடங்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே அந்த உப்பல்லையே அப்படியே ஒரு மாதிரி கோடு போட்டு விட்டுவிட்டு இப்போது அந்த கோட்டுக்கு தாண்டி இப்படி வந்துட்டு வீட்டில் ஒரு எப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே இருங்க, ஒரு ஆள் மட்டும் வீட்டுக்குள்ளே இருந்து புக்கு படிங்க, இன்னொருத்தர் ஏன் கூட வாங்க அப்படின்ட்டு கிழவரை அப்படியே கூப்பிட்டு போயிடுறான். வீட்டை சுற்றி இந்த எலி குஞ்சு மாதிரி அப்படியே ஏதோ ஒன்று இருக்குது, அதை அப்படியே ஒன்றா அப்படியே போகிறாங்க. இங்கே கிளவிங்க வீட்டில் அந்த சாத்தான் சடங்கு பண்ண எல்லாம் அந்த ஏற்பாடையும் பண்ணிவிட்டா. அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த கிளவி அப்படியே வெளில போனதும் இந்த கர்ப்பிணி பொண்ணுங்க எப்படியோ கையில் இருக்க அந்த விலங்கை அவுத்துவிட்டா. என்ன பண்ணுறான்னா, அப்படியே அந்த கிளாஸ் அப்படியே உடச்சி கத்தி மாதிரி அப்படியே சேஃப்டியாக அப்படியே கைக்கு எடுத்து அப்படியே வச்சுக்கிறா தன் கைகள்லையே. இப்போது இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்கிங்க. அங்கே இவன் போட்டு வச்சுட்டு போன அந்த உப்பு கோடை இவனே தவறுதெல்லாம் அழிச்சபடியே இவன் பாட்டுக்கு உள்ளே வர்றான். வந்ததும் அவன் பாட்டுக்கு புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சாத்தான் வாசகத்தை அவசரமாக படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வாசிக்க அப்போங்க கிழவருக்கு அப்படியே ஃபோன் வருது. இவரும் ஃபோனு என்னென்னு எடுத்து பார்த்தா, இதோ இவன் நேற்று இந்த பையன் அவனோட அம்மா கூப்பிட்ருப்பாங்க இல்லையா, டேய் வாடா சாப்பிட்டா வாடான்ட்டு அக்கறையாக கூப்பிட்ருப்பாங்கல்ல, இந்த பையன் அப்போங்க அவன் அம்மாவையே கொண்டுட்டு வந்திருந்திருக்கான். போலீஸு அதுக்குன்னு இந்த பொண்ணுக்கு பிடிச்சி விசாரிச்சிருக்காங்களாம். கிழவர் அப்படியே பயந்து முழிக்கிறாரு. அடேய் யாரா உன்னைய போயாடா நான் உதவிக்கு கூப்பிட்டேன் அப்படின்ட்டு மாதிரியே பார்க்குறாப்புல. அப்போங்க அவன் டக்குன்னு அப்படியே அந்த ரத்தம் தியாகம் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கிழவரை நோக்கி அப்படியே முன்னாடி வர, எல்லாம் ஓகே தான் யா அப்படின்ட்டு அப்படியே முன்னாடி வர கிழவர் அவருக்கு அப்படியே பயந்து போயிடுது. ஐயோ ஏதோ உண்மையை சொன்னால் நம்மளையும் போட்டு தள்ளிடுவானா அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு, டேய் எப்பட்றா அவன் வயிற்றில் இருக்குது, எப்பட்றா எங்கள் ஜாக்சன் தான்னு தெரியும் அப்படின்னு அவன் திட்டுறாங்க. டேய் அதெல்லாம் தெரியாது, சொன்னதை மட்டும் செய்கிறா அப்படின்ட்டு. அப்போங்க டக்குன்னு இந்த கர்ப்பிணி பொண்ணு எப்படியோ ஒரு கட்டத்தில் அந்த கிழவியை அப்படியே கழுத்தை கொல்ற மாதிரி அப்படியே அறுத்துருவேண்டா, அவுத்துறியா இல்லையா அப்படின்ட்டு போட்டு மிரட்ட, கிழவி எவ்வளவோ சொல்லுது, வேணாயா போயா, வேணாயா அவுத்து விடாதையா இவளை அப்படின்னு. இவனும் இங்கே இந்த பக்கத்துலேருந்து அவனும் கத்துறான், டே வேணாண்டா அதான் அதுன்ட்டு. கிழவர் ஆனால் அந்த பொண்டாட்டியை தாங்க காப்பாற்றி விட்டுட்டு கர்ப்பிணியை ரிலீஸ் பண்ண. அங்கங்க இந்த கடுப்பாகி, ஏண்டா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்காம பண்ணுறேன் அப்படின்ட்டு கிளவி வயிற்றுலேயே கத்தியால் சொருகிவிட்டான். இப்படி தாண்டி என் அம்மாலையும் கொண்டுவிட்டேன் அப்படின்ட்டு இந்த கிளவியை அங்கேயே அப்படியே மயங்கி போய் மயக்கம் போட்டு கிழவர் அவரை தூக்கி தன் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ அந்த ரத்தத்தை இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த ரத்தத்தை இவங்க மூஞ்சில் தெளித்து விட்டுவிட்டு சாத்தானா கூப்பிட்டுக்கிட்டு கிடக்காங்க. அங்கே கிளவி, ஏங்க நம்ம ஜாக்சன் வரமாட்டானா அப்படின்ட்டு அப்படியே சோகத்தோடையே இறந்து போக, இங்கிட்டு இவன் வரான் அப்படின்ட்டு கர்ப்பிணி பொண்ணை போட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போன்னு கர்ப்பிணி பொண்ணு அவன் காலையே கிளாஸால் குத்திவிட்டாங்க. அப்போது யாரோ ஒருத்தன் டக்குன்னு தரன்னு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போக அலறபடியாக கத்திக்கிட்டே அங்கே செத்து போகிறாங்க அந்த பையன். இங்கே இந்த சாத்தான் மறுபடியும் இவள்கிட்ட அப்படியே வர, இவன் அப்படியே பயந்து போய் அப்படியே அலறா. அப்போங்க கிழவர் அப்படியே அப்படியே ரத்த வாந்தி எடுக்க அவர் உடம்புக்குள்ளேருந்து வேற ஏதோ ஒரு சாத்தான் அப்படியே உயிர் பெறுது. அப்படியே கர்ப்பிணி பொண்ணு அப்படியே பயந்து அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு அந்த ரூமை விட்டு வெளில ஓட, அங்கங்க இவங்க கனவுல வந்த அந்த மொத்த பேயும் அவங்க அங்கே ஒன்றா அப்படியே வருது. வீட்டுக்குள்ளேயே இவன் அங்கேயும் இங்கேயுமா அப்படியே பயமுறுத்துற மாதிரி பயந்து விட, இவன் ஐயோ ஆமாம் அப்படின்ட்டு கதறிக்கிட்டு வீட்டை விட்டு அப்படியே வெளில வந்தா அங்கேயும் பேய் வர. அவ்வளோதாங்க, மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே இப்போ
எல்லாரும் இங்க வீட்டுக்குள்ள எல்லாம் செத்துட்டாய்ங்க போல இருக்குது. இந்த கர்ப்பிணி பொண்ணு மட்டும் தாங்க உயிரோட இருக்கிறா. வீட்டுக்குள்ள அந்த கார் சாவி இங்க கிடக்க, அத எடுக்க போனா, அங்க அப்பொண்ணு இந்த போலீஸ் அம்மா பேயி, அது வேற வந்து பயமுறுத்துது. இவ அப்படியே பயந்தபடியே வீட்ட விட்டு வெளில வந்தா, அங்கங்க இந்த ஜாக்சனு அந்த பையன் அப்படியே வீட்டு ஜன்னல்ல தெரியிறத நம்ம கர்ப்பிணி பொண்ணு பார்க்குறா. அப்போ காருக்குள்ள சாவிய போட்டு பயத்திலேயே அப்படியே நான் எப்படியாச்சும் ஓடிறணும் அப்படின்ட்டு பதட்டத்திலேயே கார் சாவிய போட பார்க்க, அங்கங்க இந்த இறந்து போனவரு, அவரும் "ஏய் இரும்மா, இரும்மா" அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வராரு. இவன் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு அடிச்சுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. வெளில அப்படியே ஊர் வரைக்கும் ரொம்ப தூரம் வந்துட்டா, அங்க ஒரு இடத்துல திடீர்னு அப்படியே காட்டுக்குள்ள அப்படியே கார நிறுத்துறா. என்னன்னு பார்த்தா, அந்த சாத்தான் அது அப்படியே காருக்கு முன்ன வந்து அப்படியே கிராஸ் பண்ணி, இவ முன்னாடி அப்படி வந்து நிக்க, இவ அப்ப டக்குன்னு தான் வயித்த பார்க்குறாங்க. திரும்பவும் ரோட்ட பார்க்க, அங்க இந்த படம் முடியுதுங்க.